சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்திகள் ஒன்று வெளியாகியிருக்கு. அதாவது திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களோட வீட்டில் அமலாக்கத்துறை புகுந்திருக்காங்களாம். அதாவது காற்றிலே ஊழல் செய்த கட்சி திமுக என்று விஜயின் கத்திப்பட வசனத்தை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்காரு. விவசாயியான எனக்கு பாஜகவை கண்டு பயமில்லை என்று கூறிய எடப்பாடி பழனிசாமி 1999 பாஜகவோட கூட்டணி அமைத்த போது திமுகவுக்கு மதவாத கட்சியாக தெரியவில்லையா என்று கேள்வி எழுப்பியிருக்காரு. அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி இன்று மக்கள்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்று சுற்றுப்பயணத்தை பெரம்பலூர் மாவட்டத்தில் மேற்கொண்டார். குன்னம் பேருந்து நிலையத்தில் அருகில் பொதுமக்களை சந்தித்து எடப்பாடி பழனிசாமி பேசுகையில் ஸ்டாலின், உதயநிதி இருவரும் எங்கு பார்த்தாலும் 2026 தேர்தலில் திமுக 200 இடங்களில் வெற்றி பெறும் என்று பொய்யான செய்திகளை சொல்லிட்டு வராங்க. குன்னம் தொகுதிக்கு வந்து எழுச்சியை பாருங்க, இந்த எழுச்சியே வெற்றியை காட்டும். 200 இடங்கள் என்று திமுக கனவு காணலாம், ஆனால் அதிமுக 210 இடங்களில் வெல்லும். முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் 50 மாத காலம் ஓடிவிட்டது. பெரம்பூர் மாவட்டம் குன்னம் தொகுதிக்கு ஏதாவது திட்டம் கொடுத்துருக்கீங்களா? இத்தொகுதியில் அமைச்சர் வேறு இருக்காரு. தந்திரமாக மக்களை ஏமாற்றி ஆட்சி செய்கிறது திமுக. மகளிர் உதவித்தொகைன்னு சொல்லிட்டு 1000 கொடுப்பதா சொல்கிறாங்க. அது மக்களின் வரி பணம், திமுகவின் பணம் இல்லை. அதுவும் 28 மாதங்கள் கழித்து அதிமுக பலமுறை கேட்ட பின் தான் கொடுக்க முன் வந்திருக்காங்க. இப்போது மீண்டும் விடுபட்டவர்களுக்கு 30 லட்சம் பேருக்கு மகளிர் உரிமை தொகை கொடுப்பதா சொல்கிறாரு. இவ்வளோ நாள் அவர் எங்கே போயிருந்தாரு? இந்த 4 ஆண்டு கால ஆட்சி காலத்தில் மகளிர் அனைவரையும் உங்கள் கண்ணுக்கே தெரியலையா? ஆட்சி முடிகிற நேரத்தில் தான் உங்களுக்கு மகளிர் உதவித்தொகை, ஓரணியில் தமிழ்நாடு என தடுத்து அனைத்து திட்டங்களையும் கொண்டு வருவீங்களா? மக்கள் ஒன்றும் முட்டாள் கிடையாது என எடப்பாடி பழனிசாமி ரொம்பவே விமர்சனம் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் காற்றை கண்ணால் பார்க்க முடியுமா? இந்த மாவட்டத்தில் மத்திய அமைச்சராக இருந்தவர் கண்ணில் பார்க்க முடியாத காற்றிலும் ஊழல் செய்தவர். இவர்களை நம்பி ஆட்சியை ஒப்படைத்தா மக்கள் துன்பத்தில் ரொம்பவே உயல்வாங்க. திமுக திட்டங்களை மக்களுக்கு எடுத்து சொல்வதற்காக 4 IAS அதிகாரிகளை நியமித்திருக்காங்க. தினமும் பேட்டி கொடுக்கணுமா? இதற்கு என்று துறை வேற இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆட்சி அமைந்ததிலிருந்து வெட்டுக்கு குத்து அதிகம். அதிமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருந்துச்சு என்று டெல்லியில் நான் விருது வாங்கினேன். அப்படிப்பட்ட மாநிலம் இப்போது அமைதி வந்துருச்சு. இதுவரை திமுக ஆட்சியில் 7737 கொலைகள் நடந்திருக்கு. தமிழ்நாடு கொலை மாநிலம் ஆகிவிட்டது. இதற்கெல்லாம் முடிவு கட்டும் நேரம் வந்துவிட்டது என எடப்பாடி பழனிசாமி தெரிவிச்சிருந்தார். அது மட்டும் இல்லாமல் காற்றில் ஊழல் செய்ததால் கண்டிப்பாக இதற்கு பங்கு ஸ்டாலின் அவர்களுக்கும் உண்டு. அதனால் அவர் வீட்டில் அமலாக்கத்துறை கூடிய விரைவிலே அனைத்து ஆதாரங்களையும் கொண்டு உள்ளே நுழைய அதிக வாய்ப்பு இருக்கிறதா எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு.